வணக்கம். என் பேர் சிவசங்கர். நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி எனக்கு நல்லா தெரியும். இப்போ வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலில் என் கரியர் டெவலப்மெண்ட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண இங்கே வந்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தொண்டையில் யாருக்காவது ஒரு அடைச்சிச்சு, சாப்பிடும்போது ஏதோ ஒரு பொருள் அடைச்சிச்சு. அது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தான் தம்பி இப்போ தொண்டையில் நமக்கு அடைச்சிருச்சு. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, அவருக்கு சப்போர்ட்டாக முதல்ல அவர் மாரில் கை வச்சுட்டு நம்ம தலையை கீழே அவரை பெண்ட் ஆகணும். முதல்ல பெண்ட் ஆக்கிட்டு அவர் என்ன பண்ணணும், 5 முறை சொல்லணும். இந்த முறை பேர் அது எப்படி பார்த்தீங்கன்னா, நல்லா பெண்ட் ஆக்கிடும். பெண்ட் ஆக்கிட்டு முதுகில் சப்போர்ட், இந்த கை மாரில் இருக்கணும். அவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் இந்த கையில் முதுகில் 5 முறை, 1, 2, 3, 4, 5, அதாவது அந்த அதிர்வு இருக்கணும். அந்த அதிர்வில் நம்ம சாப்பிட்ட பொருள் வெளியே அவர் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பட்சம் நம்ம கையில் அவருடைய பெண்டாக வச்சு இந்த கையில் இந்த ஹேண்டில் அவர் வயிற்று பகுதியில் 5 வாட்டி அழுத்தலாம். இப்படி அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பிட்ட பொருள், அந்த அடைச்சிக்கிற பொருள் வெளியில் வர வாய்ப்பு நல்லாவே இருக்கு. நம்ம 5 முறை பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். சப்போஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணி வர முடியாது, பண்ணும்போது நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸோ ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடணும். நம்மளால பண்ண முடியல, இந்த பக்கம் வந்துடும், யாரும் பண்ண முடியல, அவங்க ஒரு இன்ஃபார்ம் கொடுத்தா கூட நம்ம ஒரு சீரியஸ்னஸாக இருக்காது, வேற சீரியஸ்னஸ் இருக்காது. அவங்க ஒரு தைரியம் கொடுத்து நம்ம பண்ணலாம். 2வது முறை மாரில் கை வச்சுட்டு அதே மாதிரி தான் வயிற்று பகுதியை நம்ம 5 வாட்டி எடுத்தோம். நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு தைரியம் கொடுக்கணும் முதல்ல. ஏன்னா முதல்ல ஃப்ரீயாக ஒன்றும் இல்லை, நம்ம தைரியம் கொடுத்து அந்த 108 ஆம்புலன்ஸ் வரத்துக்குள்ள நம்ம இது முயற்சி பண்ணலாம். இது முயற்சி பண்ணாலே வரது சக்ஸஸ் ஆகும் வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. இது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அதிகபட்சம் சக்ஸஸ் ஆகுது. அது அப்படி இல்லைன்னா 108 சொல்லலாம். 3வது முறை நம்ம இந்த கையை அழுத்தத்துக்கு தான் கொடுத்துருக்கு. அவருக்கு நம்ம தைரியம் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வாயுவில் கை விடுறதோ இல்லை தொண்டை ஏதாவது தொண்டு எடுத்து நம்ம எடுத்துடலாம், கொஞ்சம் ஆக்காடுங்க சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அது சப்போஸ் உள்ள கூட அடைச்சிக்க வாய்ப்பு இருக்கு. அவர் இன்னும் உள்ள போயிடுச்சு, அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும். அந்த தயவுசெய்து அது இதுவும் அவங்க பண்ணக்கூடாது. நம்ம இந்த 5 முறை பண்ணலாம். அப்படி இல்லையா, முறைப்படி நம்ம 108 ஆம்புலன்ஸ்லையோ தகவல் சொல்லிட்டு அவங்க மூலியமாக நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர் மூலியமாக கூட அடையலாம். இது 3வது முறை. இந்த அதிர்வு ஆகுது இல்லையா, இந்த முதுகுல நம்ம அடிக்கணும் இல்லையா, அந்த முதுகுல அதிர்வுல அவர் சாப்பிட்றது ஈஸியாக வெளில வரதுக்கு நிறையபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்த அழுத்தம் பார்த்தீங்களா, இந்த அழுத்தத்துக்கும் அவர் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதுலேயும் ஒரு 90% வர வாய்ப்பு இருக்கு. இதுலேயும் முடியல அப்படின்னா நம்ம 108 ஆம்புலன்ஸ் மூலமா அது எதுவும் இல்லை. முதல்ல அவருக்கு தைரியம் கொடுங்க. அவருக்கு எதுவும் இல்லை, அவருக்கு நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம ஒன்றும் இல்லைப்பா நம்ம பார்த்துக்கலாம், ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட்ல நம்ம சப்போர்ட் பண்ணாலே போகும். அடுத்து 4வது முறை நம்ம மாறினது போகும்போது சப்போர்ட் பண்ணிட்டு அடுத்து அவர் வயிற்று பகுதியை இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணாலே அதிகபட்சம் வெளியில் வந்துடும். நான் சொன்ன மாதிரி தான். மற்றபடி வேற என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சப்போர்ட் பண்ணுறது இல்லை சொல்கிறோம், அதுக்காக நம்ம பயமுறுத்தக்கூடாது. நான் சொல்கிறத ஏற்கனவே சொல்லிட்டீங்களா, இந்த பயமுறுத்தக்கூடாது. இது 5வது முறை. இது கடைசி ஆப்ஷன். இதான் நம்ம 5 முறை சொல்கிறோம். இது பேர் பார்த்தீங்கன்னா ஹிமிடிச் மெனுவர் அப்படின்னு சொல்கிறோம். இது 5வது. வயிற்று பகுதி கடைசி 5வது முறை. இது பண்ணாலே கண்டிப்பா 90% வாய்ப்பு இருக்கு. நம்ம தேவையான அந்த வாயிலையோ இல்லை வேற யாராவது சொன்னாலும் எடுத்துடலாம், இதுதான் இருக்கு, தொண்டைட்டு தான் இருக்கு, மாடி பக்கத்துலேயே இருக்குது, கைவிட்டா வந்துடும், அந்த தயவுசெய்து தப்பு பண்றாங்க. நம்ம ஏன் சொல்றோம், 2வது சொல்றோம்னா, அந்த தப்பை நம்ம பண்ணும்போது சப்போஸ் அது கையில் உள்ள மாடி இன்னும் ஒரு ரிஸ்க் ஆகிடும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கிறோம், நம்ம இப்போ உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர்லாம் உடனே கிடைக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் டாக்டருக்கோ இல்லை 108 ஆம்புலன்ஸ்க்கோ இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அந்த டாக்டர் இன்ஃபார்ம் அவங்க வரதுக்கு ஒரு 20 நிமிஷமோ அதை வரை ஆகும். அதுக்குள்ள அவருக்கு நம்ம ஒரு தைரியத்தை கொடுத்து முதல்ல நம்மளால முடிஞ்சா எடுக்க ட்ரை பண்ணலாம். அந்த முள்ளை எடுக்க ட்ரை பண்ணலாம். முள்ளோ சொல்லி என்ன மாட்டி இருக்கோ அதை எடுக்க ட்ரை பண்ணலாம்.